நம்ம சேலத்துல ஆடி மாசம் முழுக்க பண்டிகையை தினம் தினமும் கொண்டாடினாலும் அதுல இந்த ஒரு நாள் ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஏன்னா இன்னைக்கு அம்மனோட சத்தாபரண விழா. ஆடி ஒண்ணு தொடங்கினாலே நம்ம ஊர்ல தேங்காய் சுட்டு ஆடிய வரவேற்போம். அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு நாளும் ஆடி பண்டிகை கொண்டாட்டமா தான் இருக்கும். சேலத்துல இருக்க 8 பேட்டைகளையும் கட்டி ஆட்சி செய்யற அம்மனான கோட்டமாரியம்மனோட சேர்த்து 8 அம்மன்களோட பண்டிகையும் ஒரே நேரத்துல கொண்டாடப்படும். ஆடி 1க்கு அப்புறம் அம்மனுக்கு பூச்சோறுதல் விழா ஒரே நேரத்துல நடக்கும். அதுக்கப்புறம் தினம் தினமும் அம்மனுக்கு தேர் பவனி தான். அதோட அம்மனுக்கு கம்பம் நடு விழாவும் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரம் முழுக்க ஆடி பண்டிகை ரொம்பவே களை கட்ட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில அருள் புரியுற தானா வளர்ந்த அரசு மருத்து பொன் கன்னி மாரியம்மனோட சத்தாபரண விழாவை பார்த்துட்டு இருக்கோம். சேலத்திலேயே கோட்டமாரியம்மன் எல்லா அம்மனுக்கும் பெரிய அக்கான்னு சொன்னா இவங்க எல்லா அம்மனோட கடைசி தங்கச்சியான கன்னி அம்மன் சொல்லுவாங்க. சேலம்னா மாம்பழம் மட்டும் சிறப்பு கிடையாது, இந்த ஆடி பண்டிகையும் தான் சொல்ற அளவுக்கு சேலம் முழுக்க ஆடி மாதம்ல வர 30 நாளுமே ஒரு பெரிய விழாவா நடக்கும். இந்த திருவிழாவோட இன்னொரு பகுதியா பாத்தீங்கன்னா டான்ஸ், பாட்டு கச்சேரி, பரதநாட்டியம், நாடகம்னு டெய்லியுமே நைட்ல கலை நிகழ்ச்சிகளுமே நடக்கும். முக்கியமான திருவிழா நாட்கள்ல பக்தர்கள் அம்மனோட வேண்டுதலை நிறைவேற்ற விடிய விடிய பொங்கல் வைப்பாங்க. அதோட நேர்த்திக்கடனை செலுத்த அழகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, பால்குடம், முளைப்பாரின்னு பயபக்தியோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த சத்தாபரண தேரை ரெடி பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிரும். அம்மனோட உற்சவர் சிலைய அலங்கரிச்சு இந்த தேர்ல வச்சு விடிய விடிய அம்மனை ஊரையே சுற்றி வலம் வருவாங்க. இந்த தேருக்கு முன்ன அம்மனை உற்சாகப்படுத்த குறவங்குறத்தி ஆட்டம், வான வேடிக்கை, கேரளாவோட மேளம், தப்பாட்டம், பம்பை, நாதஸ்வரம் மேளம்னு பார்க்கவே நம்மள உற்சாகப்படுத்தும். வியாழக்கிழமை நைட்டு சத்தாபரணம்னா அன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி சேலத்திலேயே ரொம்ப புகழ் பெற்றது. இந்த வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி பார்க்கறதுக்கோசரமே லட்சக்கணக்கான பேர் இங்க கூடுவாங்க. அதாவது அப்படியே அசந்து போற அளவுக்கு லைட் செட்டிங்கோட கடவுளோட புராண கதைகளை சொல்ற வேஷம் போட்டுக்கிட்டு இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நடுவுல உலா வருவாங்க. இந்த கடவுள் வேஷம் போடுறவங்க அம்மனோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றவும் வேஷம் போட்டுட்டு வலம் வருவாங்க. இந்த விழாவை தவிர ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, வரலட்சுமி விரதம், அப்புறம் ஆடி செவ்வாய்னு இந்த ஆடி மாதத்துல விழாக்களுக்கு பஞ்சமே இருக்காது.
பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் உங்களுடைய மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.